जय पराशक्ति महामाई की जय. அன்னையின் அருளாலே சில இடைவெளிக்கு பிறகு எல்லோரையும் இன்று இணையவழியிலே சந்திக்கிறோம். முதல்ல நாம் பிரார்த்தனை சொல்லுவோம். நின்னருள் வேண்டுகின்றோம், எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே பொன்னவிற்கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அண்ணனல் அணி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மைனல் சிவசக்தி எம்மை அமரர்த்தம் நிலையினிலாக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். நமஸ்காரம் அம்மா. जय पराशक्ति महामाई की ஜெய். இன்றைக்கு கண்ணன் பாட்டுல கண்ணம்மா எனது குலதெய்வம் ரமணி சொல்றாங்க. நமஸ்காரம்பா. அம்மா நமஸ்காரம். கண்ணம்மா எனது குலதெய்வம் பாரதியார் பாட்டு. அத பத்தி நான் என்ன புரிஞ்சிருக்கேங்கிறது நான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் பாட்டு படிச்சிடுறேன். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்ன தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்தீங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வனம். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். துன்பம் இனி இல்லை, சோர்வில்லை, தோற்பில்லை, அன்பு நெறியில் அறங்கள் வளர்ந்திட நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். நல்லது தீயது நாம் அறியோம் அன்னை, நல்லது நாட்டுக தீமையை ஓட்டுக. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். ஓம் சக்தி. இந்த வரிகள் இதுல ஒரு 5 ஸ்டான்ஸால மொத்தமா நம்ம எப்படி இருக்கணும். நம்மளுக்கு ஒரு பாரதியார் ஒரு மிகப்பெரிய கவிஞர், அது நம்மளுக்கு தெரியும், தேசிய கவிஞர். அவர் இந்த பாட்டு எழுதும் போது அவரோட வாழ்க்கை பாண்டிச்சேரியில இருந்தது. அப்ப அங்க ஆங்கிலேயர்கிட்ட இருந்து தப்பிச்சு அவரு அங்க ஒரு அடைக்கலம் புகுந்த டைம்ல எழுதுறாரு. ஒவ்வொரு வரியும் அவரை மாத்திரம் வச்சு எழுதல, எல்லாருக்கும் இன்னைக்கும் எப்படி யூஸ் ஆகுங்கிற மாதிரி இருக்கு. பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும். யதார்த்தமான வாழ்க்கையில மனுஷங்க ஒரு கஷ்டமான நிலைமையிலயோ இல்ல தினசரியோட வாழ்க்கையிலயோ பொன் புகழ் இதுக்குதான் விரும்புறாங்க. அத மாத்திரம் தேடிட்டு இருக்கிற நாம கவலைகள் தீங்கு. அவருக்கு வருமானங்கள் அந்த டைம்ல ரொம்ப இல்ல. அந்த வருமானமே இல்லாம இருக்கும் போதும் கூட மன அமைதிக்காக அந்த டைம்ல நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும், தீய எண்ணங்கள் தோன்றக்கூடாது. ஒருத்தங்களுக்கு வருமானங்கள் இல்லாத நேரங்கள்ல பயம் மனசுல வரும். அப்போ அந்த மனித ஆசைகள், புகழ், செல்வம் இது எல்லாமே நிலையானவை இல்ல, நிலையற்றவை. அப்போ நம்ம எண்ணங்களை தூய்மைப்படுத்தும் ஒரே சக்தி, அதாவது கடவுளை சொல்றாரு. நின்னை சரண் அடைந்தேன். பொன்னை உயர்வை அது நான் விரும்பல, எல்லாமே கடவுளை தான் நான் நம்புறேன் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. அதுதான் மெயின். நம்மளுக்குன்னு உள்ள எண்ணங்கள் எல்லாத்தையும், நல்லது கெட்டது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிறது கடவுள் செயல். இத நம்ம ராமாயணம் மகாபாரதத்து கூடயும் இந்த வரிகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு சீதா தேவிக்கு பல கஷ்டங்கள் வருது.
அவளோட ராமாயணத்துல பார்த்தா அவளை வந்து வனவாசம் போக சொல்றார், ராமரே வனவாசம் போக சொல்றார். அப்புறம் அக்னி பரீட்சை எல்லாம் வைக்கிறாரு. அப்பமும் தெய்வ நம்பிக்கையால தாங்கினா. அவ்வளோ ஒரு கஷ்டம் வருது, மனுஷனா பிறந்த கடவுளுக்கே அவ்வளவு கஷ்டம். அப்ப மனிதனா இருக்கும்போது எவ்வளவு வரும். அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து கடவுளை சரண் அடைந்து கட்டி அப்படியே காலை பிடிச்சுக்கணும். நின்னை சரண் அடைந்தேன், இந்த வார்த்தை வந்து அடிக்கடி சொல்லி நம்மளுக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்றாரு. அப்போ அதே மாதிரி மகாபாரதத்திலையும் பார்த்தா அர்ஜுனன் வந்து அப்படியே மனசு தளர்ந்து போய் போர்க்களத்துல எதிர்த்தாக்குல இருக்கிறது எல்லாம் அவரோட குரு, உறவினர்கள், தாத்தா எல்லாரும் இருக்காங்க. இவங்களுக்கு எதிர்த்தாக்குல நான் எப்படி வந்து என்னோட ஆயுதத்தை எல்லாம் பிரயோகிக்கிறது அப்படின்னு அவர் தடுமாறும் போது கிருஷ்ணரை சரணடைந்து அதுக்கப்புறம் அவரோட வழிகாட்டல்ல அவர் நல்ல ஒரு வீரமா போர் புரிந்தாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த ஒரு லைன்கே நம்மளுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் கவனிக்கிற மாதிரி ரொம்ப திருக்குறள் மாதிரி 2 அடியில இவ்வளவு தராரு. அடுத்தது பார்த்தா மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன கொற்றவை போக்கென்று. அப்போ நம்மளுக்கு அடுத்தது என்ன, மனுஷங்களா இருந்தா எல்லா விதமான அவமானம், கோபம், பொறாமை, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய வெளியில இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் இருக்கும். அப்போ ஒரு அச்சமான சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்கணும், அப்பவும் தெய்வத்தை தான் நம்ம வந்து நம்பி இருக்கணும். மனசாந்தி, ஆன்மீகம் இதெல்லாம் வந்து ஒரு நம்மளை நல்லா வழிபடுத்தும். அப்போ நம்ம என்ன பண்றது, ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னா அதுல நம்ம மனசு சோர்ந்து போயிடக்கூடாது. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு கடவுளை வந்து நல்லபடியா பிடிச்சுக்கணும். அதத்தான் அவர் சொல்றாரு. அடுத்தது வறுமை, அந்த வறுமையான சூழ்நிலையிலையும் நான் வந்து கடவுளை வந்து வழிபடுறேன். அப்ப கடவுளை சரணடைந்ததுனால எல்லாத்தையும் தாங்குற ஒரு சக்தியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம். அப்போ நம்ம வந்து எல்லாம் என்னாலதான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. எல்லாமே கடவுளோட ஒரு அனுகிரகத்துலதான் நம்மளால பண்ண முடியுது. நான்கிறதெல்லாம் முதல்ல விடணும். அப்போ தெய்வ நம்பிக்கை ரொம்ப நம்மளுக்கு வேணும். ஒரு செயலை வந்து நம்ம கடவுள் கிட்ட விடும்போது நம்மளுக்கு சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைய நம்ம பயத்துல இருக்கிறோம், ஒரு 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கடவுள் நினைச்சிருப்பாரு உனக்கு வந்து 95 தரலாம் அப்படின்னு. அப்ப நம்ம ஒரு சின்னதா கேட்டுறக்கூடாது, எது நல்லதோ அதை எனக்கு கொடு, எந்த கஷ்டம் வந்தாலும் அது என்னைய பக்குவப்படுத்துறதுக்கு தான் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்ப அன்பு, அறம், அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நல்ல வழியில நம்மளை காட்டுறதுக்காக கடவுள் வந்து கொடுக்குறாரு. தன் செயல், அப்ப நம்மளுக்கு வந்து எந்த செயல் செஞ்சாலும் அது வந்து மகாபாரதத்தோட ஒப்பிடும் போது கர்ம யோகம், நம்ம வந்து கடமையை மாத்திரம்தான் செய்யணும், அதோட பலனை வந்து எதிர்பார்க்க கூடாது. இதை நான் அப்படி பண்ணினேன், ஏன் எனக்கு இப்படி வந்தது, நான் நல்லதானே பண்ணேன் அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது ஏதோ ஒரு இதுல கடவுள் நம்மளுக்கு விதிச்சது அப்படியே நடக்குது. அத இன்னைக்கு என்னதோ, அதாவது எப்படி முன்னால நடந்ததையும் நம்ம நினைச்சிட்டே இருக்க முடியாது, நாளைக்கு என்ன நடக்க போறதுங்கிறதும் தெரியாது. அப்ப லீவ் இன் த பிரசன்ட் மூமெண்ட், இன்னைக்கு உள்ளதை நான் நல்லா செய்யறேனா, அப்ப அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அப்போ அடுத்தது வந்து பார்த்தா துன்பம் இனி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட. அப்போ ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் எப்படி நம்மளால செய்யறது அப்படின்னு ரொம்ப பயப்பட்டு ஆரம்பிச்சோம்னா முடியாது. அப்போ ஒரு மனசுல ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தோட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா ஓகே, அப்ப நம்மளுக்கு வந்து செய்யறதுல பாதி கிளாரிட்டி வந்துடும், நல்லா அதை முடிக்கிறதுக்கானதும் ஒரு கைடன்ஸ் கிடைச்சிடும். அப்ப நம்ம வந்து ஆரம்பிக்கும் போதே பாதி வந்து என்னது முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அந்த ஒரு இது கடவுள் மேல பாரத்தை போட்டு பண்ணும். கடவுள் நம்பிக்கையும் ஆன்மீகமா தான் கொண்டு வர்றாரு. அந்த ஆன்மீக கருத்துக்கள் வந்து இன்னைக்கு இதுல எப்படின்னா நம்மளுக்கு ஒரு நிறைய சோசியல் மீடியாஸ் எல்லாம் இருக்கு. ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதுல வந்து நல்ல விஷயமும் வருது, வேண்டாததும் வருது. எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் பகுத்து நம்ம தான் ஆராய்ந்து பார்த்து நல்லதை எடுத்துக்கணும். அப்போ
அந்த துன்பம் இல்லை சோர்வில்லை, நம்மளுக்கு வந்து மனசு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் என்கரேஜிங்கா ஃபீல் ஆகும். அப்ப நம்மளுக்கு சுவாமி விவேகானந்தர் மாதிரி அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் அந்த வேர்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சோர்வே வர்றதில்லை. அப்போ இவரோட ஒரு வரியும் நம்மளை வந்து என்ன பண்ணுது, நம்ம துவண்டு போறப்ப இன்னும் கொஞ்சம் எழுந்திருக்கிற மாதிரி சொல்லுது. அப்ப அந்த பாட்டு அவர் அனுபவிச்சத மத்தவங்களுக்கும் நம்ம நல்லா வரணுங்கிற ஒரு கைடன்ஸோட எழுதினது. நல்லது அடுத்த வரி, நல்லது தீயது நாம் அறியோம் அன்னை, நல்லது நாட்டுக தீமையை ஓட்டுக. நம்மளுக்கு எது நல்லது நம்மளுக்கு எது கெட்டதுன்னு தெரியாதது, ஆனா எல்லாமே வந்து கடவுள் பிராப்தம் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம மனசுல வச்சுக்கணும். அது அவர் வந்து ரொம்பவே சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, அரசியல் கல்வி எந்த இதுனாலும் நல்லதை மாத்திரம் எடுத்துட்டு கெட்டதை விட்டுறணும். நம்ம நிறைய பாக்குற எல்லாத்துக்கிட்டையும் உள்ள நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கணும். அது வந்து நம்மளை விட ரொம்ப சின்னவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரியவங்களா இருந்தாலும் சரி, யார்கிட்டனாலும். அப்போ அவங்களுக்கு உள்ளது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கும். நின்னை சரண் அடைந்தேன், உன்கிட்ட ஃபுல்லா நான் வந்து சரணாகதி அடைஞ்சிட்டேன், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது அடுத்தடுத்த வேலைகளை வந்து நல்லா செய்யறதுக்கு கடவுளே வழிகாட்டுவாங்க. கடவுள் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா நம்மளுக்கு ஒரு பற்றுதல். அது வந்து ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு உருவ நிலை அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். அதுக்கு மேல அடுத்தடுத்தது போகும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒளி, அந்த இதுதான் நம்மளுக்கு வந்து தெய்வீகத்தின் உச்ச நிலை. நம்ம காயத்ரி மந்திரம் எல்லாம் நம்மளுக்கு அம்பா சொன்ன மாதிரி அந்த ஒரு இதை வந்து நம்ம நல்லா சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மனசு தைரியம் எல்லாமே வரும். அப்போ இது மெயினா வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கடவுள் கிட்ட சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அகங்காரத்தை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு அன்பு, அறம், ஆன்மீகம், நீதி சிந்தனை இந்த மாதிரி எல்லாமே எப்படி நம்ம கடவுள்கிட்ட வந்து சரண்டர் ஆகி வாழணுங்கிறத சொல்றாங்க. அப்போ நம்ம சரணாகதி தத்துவத்தை இவ்வளோ ஒரு எளிமையா சொல்லி புரிய வைக்கிறாரு பாரதியார். இந்த பாட்டு நம்மளோட தினசரி பிரார்த்தனையிலையும் இடம்பெறலாம். அவ்வளோ ஒரு எளிய வரிகள் தான், ஒரு 5 ஸ்டான்ஸா. அதுல நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல நாளோட துவக்கம் இருக்கும். இந்த இதுதான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் அம்பா. அருமையா சொன்னீங்கம்மா. அந்த சரணாகதி தத்துவத்தை இந்த பாடல்ல எப்படி கொடுக்கிறாருன்னு. கண்ணம்மா எனது குல தெய்வம். இப்போ தெய்வம் ஒன்று தான், ஆனால் நாம் வந்து அதை எப்படிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் அந்த தெய்வத்தை அணுகி நாம் நம்முடைய வாழ்க்கை பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். கிரக தெய்வத்தையாக வீட்டில் நாம் வந்து ஒரு பூஜை ரூமில் தெய்வத்தை படங்கள் விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறோம். அவரவர் தனிப்பட்ட முறையில் இஷ்ட தெய்வத்தைன்னு வச்சு எனக்கு இந்த இதுதான் பிடிக்கும்னு சொல்லி இதயத்தில் வச்சு வழிபடுறோம். அப்புறம் ஒரு கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய சில, இப்போ ஒரு கூட்டம் வச்சுக்கோங்களேன், ஒரு 10-20 ஃபேமிலி, 50 ஃபேமிலி, 100 ஃபேமிலி, இவங்களுக்கு குலதெய்வம் இன்னும் ஊரில் தெய்வம் அப்படின்னு இருக்கும். அவங்க எல்லாரும் அதில் போய் அந்த தெய்வத்திட்ட போய் வழிபட்டுக்குவாங்க. எதுக்கு அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு எதுக்கு அப்படின்னா, இந்த வெள்ளம், பஞ்சம், மின்னல் இடியெல்லாம் வந்து தாக்குறது, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள், கொள்ளை நோய்கள் வருவது, வேறு ஏதாவது விபத்துக்கள் உண்டாவது, இந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும், எந்த சிரமங்கள் வந்தாலும் நமக்கு அதுலேருந்து விலக்கி நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கும், ஆற்றல் கொடுத்து நம்மளை தூக்கி நிறுத்துறதுக்கும் அந்த தெய்வ சக்திகிட்ட நாம் எப்படி வழிபடுறது, அந்த குலதெய்வத்தின் மூலம் வழிபடுறோம். வாழ்க்கையில் நமக்கு என்ன நல்லது கெட்டதுனாலும் குலதெய்வத்தை முன்னாடி வைக்கிறோம். அதனால் இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்குது நமக்குள்ள. அந்த இடத்துல கண்ணனை வைக்கிற, ஆனால் கண்ணம்மா அப்படின்னு ஒரு பெண் தெய்வமாக ஆக்கிறார். நாம் இந்த கண்ணன் பாட்டு முழுவதிலும் நாம் பார்க்கிறோம். சில பாடல்களில் கண்ணன் அப்படின்னு ஒரு ஆண் உருவில் தெய்வத்தை நினச்சி வழிபடுறார். சில இடங்களில் கண்ணம்மா அப்படின்னு கண்ணனையும் பெண்ணாக நினச்சி, பெண் தெய்வமாக நினச்சி பாடுகிறார். அப்படி இங்கே
குலதெய்வம்னு உச்சத்தில் வைக்கும் பொழுது கண்ணம்மா அப்படின்னு வச்சுடுறார். ஏன்னா அவர் ஏற்கனவே சக்தி உபாசகர், அதுதான் அவருக்கு முக்கியமான வழிபாட்டு முறையாக இருக்குது. அதனால கண்ணம்மா அப்படின்னு சொல்லி கண்ணம்மா எனது குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறார். ரமணி சொன்ன மாதிரி எளிய 2 வரி சரணங்களில் ஆழ்ந்த கருத்தை வச்சிருக்கிறார். முதல்ல பாடல்களை இது புன்னாக வராளின்னு அவர் கொடுத்துருக்கிறார். பாரதிய கர்நாடக சங்கீதம் ரொம்ப நல்லா கற்றுக்கொண்டிருந்தார். அழகாக அவரே பாடுவாராம். புதுச்சேரியில் கடற்கரையில் உட்கார்ந்து கொண்டு அவர் பாடினாராம். அவ்வளோ அருமையாக இருக்குமா கேட்கறதுக்கு. அதனால் இதுக்கு புன்னாக வராளி கொடுத்துருக்கிறார். எனக்கு தெரிஞ்சபடி புன்னாக வராளியில் பாட முயற்சி பண்ணுறேன். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரண் அடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரண் அடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரண் அடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று, என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று, என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரண் அடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரண் அடைந்தேன். மிடிமையும் அச்சமும் மேவிய நெஞ்சில், மிடிமையும் அச்சமும் மேவிய நெஞ்சில், மிடிமையும் அச்சமும் மேவிய நெஞ்சில், குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென்று, குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென்று நின்னை சரண் அடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரண் அடைந்தேன். தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு, தன் செயல் எண்ணி தவிர்ப்பது தீர்ந்திங்கு, தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு, நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம், நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரண் அடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரண் அடைந்தேன். துன்பமினி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை, துன்பம் இனி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை, துன்பம் இனி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை, அன்பு நேரியில் அறங்கள் வளர்த்திட, அன்பு நேரியில் அறங்கள் வளர்த்திட நின்னை சரண் அடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரண் அடைந்தேன். நல்லது தீயது நாமறியோம் அன்னாய், நல்லது தீயது நாமறியோம் அன்னாய், நல்லது தீயது நாமறியோம் அன்னாய், நல்லது நாட்டுக தீயவை ஓட்டுக, நல்லது நாட்டுக தீயவை ஓட்டுக, நல்லது நாட்டுக தீயவை ஓட்டுக நின்னை சரண்
அடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரண் அடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரண் அடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரண் அடைந்தேன். சரண் அடைவது அப்படின்னு சரணம் அப்படின்னா திருவடி, பாதங்கள், கால்கள் அப்படின்னு அர்த்தம். பகவானை சரண் அடைவதுன்னா பகவானுடைய பாதங்களை பிடித்து கொள்வது. நம்ம கஷ்டப்படும் பொழுது நமக்கு எது நம்மளை காப்பாற்றும் அப்படின்னா இறைவனுடைய திருவடி. இறைவனுடைய திருவருளை அவனுடைய திருவடிகள் மூலம் நாம் பெறுகிறோம். ஒன்று அவருடைய பார்வை அந்த அருளை கொடுக்கும், அல்லது இந்த அபயக்கரம் அருளை கொடுக்கும் திருவடி. திருவடியை பிடிக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. முதல்ல நம்ம அப்படித்தான் ஆரம்பிக்கணும். நல்ல நெருக்கமாக இறைவன் உணரும்போது அவனுடைய திருமுகத்தை பார்த்து, அவனுடைய கண்களை பார்த்து நம்முடைய மனதை அவனோடு ஒன்று செய்ய முடியும். அதனால் திருவடியை பிடிக்கணும். திருவடி, இறைவனுடைய திருவடியை பிடிப்பது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய அகங்காரத்தை விடுவதுன்னு அர்த்தம். என்னால் முடியும், இதை நான் செஞ்சுடுவேன், அதை நான் சாதிச்சிடுவேன், எனக்கு இத்தனை திறமையெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாருக்குமே அந்த ஒரு ஈகோ வலுவாகவே இருக்குது வாழ்க்கையில். ஆனால் வாழ்க்கையை திரும்ப திரும்ப பாடங்கள் புகட்டுகிறது. உன்னால் மட்டும் இது இங்கு எதுவும் நடந்து விடாது. உன்னால் மட்டும், உனக்கு திறமை இல்லாமல் இல்லை. கடவுள் நம்ம எல்லாருக்கும் ஏதேனும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் அது ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது. அப்போ இந்த உலகத்தில் நம்மை மீறின விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் நம்மை விட பெரியவனாகி இறைவனுடைய திருவருளை துணை கொள்வது தான் நமக்கு புத்திசாலித்தனம். அதனால் இறைவனை சரண் அடைவதுன்னு சொன்னால், எனக்கு சக்தி இல்லைப்பா, நீ சர்வசக்திமான், சர்வசக்திமானாகிய உன்னுடைய திருவடியை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அவன்கிட்ட அகங்காரத்தை விட்டு சொல்லணும். அதுதான் சரணாகதி பண்ணுவது. அதுதான் பக்தி. கோயிலுக்கு போகிறதோ, விபூதி நாமம் போட்டுக்கிறது, விபூதி பூசுறது, குங்குமம் வச்சுக்கிறது, இதெல்லாம் பக்தி இல்லை. இது ஆரம்பம், ரொம்ப 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 ஆரம்பம், எல்கேஜிக்கு கீழே. உண்மையான பக்திங்கிறது பகவான்கிட்ட சரணடைதல். அர்ஜுனன் போர்க்களத்தில் பயந்து தயங்கினான். பயப்படலை. சொந்தக்காரர்களை, அதுவும் வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய குருமார்களையும் தாத்தா அவங்கள அந்த மாதிரி பெரியவங்களெல்லாம் கொல்ல வேண்டியிருக்கேன்னு கலங்கி நின்ற போது, என்னால் இந்த போரில் இறங்க முடியாதுங்கிற அளவுக்கு அவனுக்கு நர்வஸ் அட்டாக் ஒரு பிரேக் டவுனே ஆயிடுது. அப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், 2வது அத்தியாயத்தில் சரணடைகிறான். கார்பண்ய தோஷோ உபகத சுபாவக பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேத்தாக. சிறுமை என்ற கேட்டினால் நல்லியல்பை இழந்த நான் அறநெறி இன்னது என்று அறியப்பெறாது மயங்கி உம்மை வினவுகிறேன். எனக்கு எது நலன் தரும் என்று ஒன்றை நீங்கள் உறுதியாக இயம்புங்கள். நான் உமது சிஷ்யன், தஞ்சமடைகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு நீங்கள் உபதேசித்து அருளுங்கள். ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் உங்களை சரண் அடைகிறேன். பிரபன்னன் அப்படின்னா, குறிப்பாக வைஷ்ணவத்தில் பிரபன்னன் அப்படின்னா சரணாகதி பண்ணினவன். நாம் எல்லாரும் பிரபன்னர்களாக இருக்கணும். அப்படி பிரபன்னர்களாக நாம் இருந்தால் பகவான் எப்படி இருப்பார்? பிரபன்ன பாரிஜாத்தாய. சரணாகதி பண்ணி என்கிட்ட வந்தவனுக்கு பாரிஜாத்தம். பாரிஜாத்தம்ங்கிறது கற்பக மரத்தை போல இன்னும் 4 மரங்கள் இருக்கான் தேவலோகத்தில். அந்த 5 மரங்களுமே கற்பக மரத்தையும் சேர்த்து கற்பகம், பாரிஜாத்தம், சந்தானம் அப்படின்னு ஒரு 5 மரங்கள் மொத்தம். இந்த 5மே அது கீழே நின்று நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குமா. நாம் சரணடைந்தால் இறைவன் நமக்கு கற்பக மரம் போல, பாரிஜாத்தம் போல நாம் விரும்புவதை கொடுப்பான். அதான் ரகசியம். பிரபன்ன பாரிஜாத்தாய, சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும். அதனால் நாம் சரணடையணும். சரணடைகிறேன், அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பாட்டினுடைய துவக்கத்தில், பல்லவியில். சரி,
இப்போது சரண் அடைந்து விட்டால் நம்ம எதுவுமே கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாதா அப்படின்னு சொன்ன நம்முடைய பக்குவம் துவக்க நிலையில் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தவிர்க்க முடியாது. அதனால அப்போது சரணாகதி பண்ணினவன் எனக்கு இது வேணும்னு கேட்காம இருந்தால் அது ரொம்ப நல்லது. ஆனால் கேட்கணும் போல் உள்ளத்தில் ஒரு குறுகுறுப்பு இருந்தால் கேட்டுடுறது தப்பு இல்லை. அதனால முதல்ல துவக்க நிலையில் உள்ள பக்தர்களை பற்றி சொல்கிற மாதிரி பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை, நான் எதையெல்லாம் விரும்புகிறேன், ஒன்னையும் பிடிச்சிட்ருக்கேன் கடவுளே, ஆனால் எனக்கு வாழ்க்கையில் பொன் வேண்டி இருக்கு, உயர்வு வேண்டி இருக்கு, புகழ்வு வேண்டி இருக்கு. ஆனால் அதுக்கு நான் மட்டும் முயற்சி பண்ணும் பொழுது அது கிடைக்குமோ கிடைக்காம போயிடுமோ, என் கையை விட்டு போயிடுமோ, யாராவது அதை தட்டி பறித்து கொள்வார்களோ, எனக்கு இடைஞ்சல் செய்வார்களோ, போட்டிக்கு வந்து விடுவார்களோ, என்னை அவமானப்படுத்தி விடுவார்களோ. இப்போ எனக்கு செல்வம் வேணும்னு சொன்னால் யாராவது திருடி கொண்டு போயிடலாம், கிடைச்சாலும் திருடி கொண்டு போயிடலாம். அப்படி ஒரு இது இருக்குது. நான் உயர்ந்த நிலையில் இருக்கேன்னா யாராவது பொறாமை உண்டு என்ன இழுத்து விட்டலாம், எனக்கு பிரச்சனை பண்ணலாம். புகழோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அப்போ எனக்கு அவமானத்தை உண்டு பண்ணலாம். எது வேணாலும் இந்த உலகத்தில் நடக்கலாம். அதனால என்ன ஆகிடும், நமக்கு கவலை வருது. கவலைகள் என்ன செய்கிறதா, தின்னுகிறதா. ஒரு கடல்ல எங்கேயோ ஒருத்தன் மூழ்கிட்டான் அப்படின்னா பெரிய பெரிய சுறா மீன்கள் அவன் அப்படி கடிச்சு கொதறி தின்னுடும் பாருங்க. அப்படி திங்குறதான் கவலைகள்லாம் நம்மளுக்கு. என்னை கவலைகள் தின்னத்தகாது, கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து குதறி என்னை அழித்து விடுகின்றன. அதாவது கவலைக்கு அப்புறமா நம்ம இந்த வாழ்ந்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னாலும் மனசினுடைய ஆற்றல்கள் எல்லாம் சிதறடைந்து விடுகிறது கவலையினால். அதனால் என்னை கவலைகள் தின்னத்தகாது. எப்படி கொடூரமான சுறா மீன்கள் தன் இரைகளை கடித்து திந்துகின்றனவோ அதுபோல கவலைகள் என்னை தின்னுகின்றனப்பா இந்த உலகத்தில். அப்படி இல்லாதபடிக்கு நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உன்னை சரணடைகிறேன். அப்போது இது யாரோட பக்தி அப்படின்னா, பக்தர்களில் ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி அப்படின்னு 4 வகையான பக்தர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆர்த்தி பக்தன் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், அடிபட்டுட்டான், துன்பப்பட்டுட்டான். அவன் பகவானை சரண் அடைகிறான். அப்போ அவன் என்ன மாதிரி இருக்கும் அவன் பிரார்த்தனை, என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுவி அப்படின்னு தான் இருக்க முடியும். ஏன்னா அவன் கணந்தோறும் நொந்து போயிட்டுருக்கான். நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேங்கிறாங்களே அந்த மாதிரி நொந்து போயிருக்கான். அப்போ அவன் அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுன்னு தான் கேட்பான். அப்புறம் அர்த்தார்த்தி, அர்த்தார்த்தின பொருளை விரும்புகிறான். வாழ்க்கையில் எனக்கு பணமும் மற்ற வசதி வாய்ப்புகள்லாம் வேணும் அப்படின்னு ஒருத்தனை ஆசைப்படுறான். அவன் கடவுள்கிட்ட என்ன கேட்க முடியும், அந்த பொருளை கொடுன்னு தான் கேட்பான். அந்த 2 தான் இதில் வைக்கிறார். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாது. ஏன், கடவுளை மறந்தா கவலைகள் நம்மை தின்றுவிடும், கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து விடும். ஏன் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்போ பகவானுடைய திருவடியை யார் கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் கவலை நீங்கும். வரும் கவலை வரும், ஆனால் வந்தபடியே போயிடும், நீங்கிவிடும். சீக்கிரம் இந்த கவலையை மனசுலேருந்து விரட்டி ஒரு நிம்மதியை கொண்டு வருவது பக்தர்களுக்கு தான் சாத்தியம். பக்தி இல்லாதவர்களுக்கு கணந்தோறும் அவர்களை கவலை அரித்து கொண்டே இருக்கும். அவர்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அமைதினா என்னன்னே அவர்களுக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா அவங்கள்ட்ட நற்குணம் இல்லை, சுயநலம் இருக்குது, பக்தி இல்லை, இறைவன் மீது நம்பிக்கை இல்லை, தர்மத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அப்படி இல்லை இருக்கிறவங்களுக்கு கவலை தான் இருக்கும், வேதனை தான் இருக்கும், நிம்மதியே இருக்க முடியாது. ஆனால் கடவுளை நம்புகிறவனுக்கு உலக விஷயங்கள் கவலையை கொடுத்தாலும் அந்த நாளடைவில் அந்த கடவுள் நம்பிக்கை அந்த கவலையை போக்கிடும். அதனால் என்னை கவலைகள் தின்னத்தகாது என்று, தின்னக்கூடாது என்று உன்னை சரணடைந்தேனம்மா அப்படிங்கிறார். அப்புறம் மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன. மிடிமை அப்படின்னா வறுமை. வறுமையும் அச்சமும் என் இதயத்தில் குடி புகுந்தன. வறுமை எப்படி இதயத்தில் குடி புகும்? வறுமைன்னு சொன்ன பொருள் இன்மை, ஏழ்மை.
ஏழ்மை எப்படி இதயத்தில் பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஸ்தாபர் சுவாமிஜி தினசரி தியானம் ஒன்றில் அழகாக சொல்கிறாங்க. தரித்திரத்தில் எல்லாம் பெரிய தரித்திரம் திருப்தியின்மை, அதிருப்தி. யாருக்கு அதிருப்தி இருக்கோ அவன் வறுமையில் தான் இருக்கான். அவனுக்கு கோடி கோடியாக பணம் இருந்தாலும் ஆசை நிறைய இருக்குது, அதிருப்தி இருக்குது. இந்த பணம் போதாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிறான்னு சொன்னால் அவன் வறுமையில் தான் இருக்கான். ஒருத்தனுக்கு கொஞ்சம்தான் வருமானம் வருது, ஆனால் அவன் மனம் திருப்தியாக இருக்குது, அமைதியாக இருக்கான், இருக்கிறத கொண்டு திருப்தியாக வாழ்கிறான் அப்படின்னா அவன் பணக்காரன் தான். அப்போ பணம் என்பது பணக்காரனாக இருப்பது என்பது நீ பெற்றிருக்கிற செல்வத்தை அதனுடைய அளவை பொறுத்து அல்ல, உன் மனதில் இருக்கக்கூடிய திருப்தியை நிம்மதியை பொறுத்தது. ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஏழை பெண்மணி அவன் என்ன பண்ணுறா, இது பெரியசாமி வாழ்க்கையில் இது நிஜமாகவே நடந்திருக்கு. பெரிய சுவாமிஜி தப்போவனத்தில் ஒரு பெரிய காரியம் எடுத்து செய்கிறாங்க. அதுக்காக தர்ம சக்கரத்தில் அறிவிப்பு கொடுத்து எல்லார்ட்டையும் நிதி திரட்டுறாங்க. எல்லாரும் அவரவருக்கு என்றபடி கொடுத்துருக்காங்க. அப்போது சுவாமிஜி ஒரு இடத்துல அந்தரயோகம் நடத்த போகிறாங்க. அப்போது ஒரு அம்மா ரொம்ப பயபக்தியோடு ₹1 எடுத்து கொடுத்து, சாமி நீங்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கீங்க, எனக்கு இவ்வளவு தான் முடியும், நீங்கள் இதை எதுவும் நினச்சிக்காமல் இதை வாங்கிக்கணும், எனக்கு முடிஞ்சதை நான் கொடுக்குறேன், என் பங்கும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ₹1 கொடுத்தாங்களாம். அந்த காலத்தில் ₹1ங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நிச்சயம் ₹500 ₹1000 இருக்கும். அது பெரிய விஷயந்தான். ஆனால் இதில் எது ரொம்ப கவனிக்க வேண்டியதுன்னா, அவள்கிட்ட பணம் இல்லை, இருக்கிற கொஞ்சத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இதே ஒருத்தன்ட்டு அவனுக்கு 10 லட்சம் கொடுக்கலாம், ஆனால் 1 லட்சம் தான் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், அப்போ அவன்கிட்ட மனசில் தாராளம் இல்லை. அவன் கொடுத்த 1 லட்சம் இந்த ₹1 விட பெருசு அல்ல. அப்படி பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பணத்தினுடைய அளவு வெளியில் பார்க்கக்கூடாது, மனநிலையை பார்க்கணும். அப்போ மிடிமைங்கிற இந்த வறுமை மனசை எப்போ பிடிச்சிக்கிறது, அதிருப்தியும் சுயநலமும் போதாது போதாது இன்னும் வேணுங்கிற எண்ணமும் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. அதுதான் மனதின் தரித்திரம். தரித்திரத்தில் எல்லாம் பெரிய தரித்திரம் அதிருப்தி. நமக்கு அதிருப்தியே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் என்ன கிடைக்கிறதோ நம்முடைய வினைக்கு ஏற்ப அதை நமக்கு கடவுள் வகுத்து கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு திருப்தியாக அதில் என்ன அதிகபட்சமாக நம்ம அதை எப்படி பயன்படுத்தி அனுபவிக்க முடியும் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் நாம் நிம்மதியை அடைய முடியும். அதனால் அவர் என்ன சொல்கிறார், மிடிமையும் அச்சமும். ஒன்று கிடைக்கலன்னா, பணம் கிடைக்கலன்னா அது வறுமை. பணம் கிடைச்சிருச்சுன்னா அச்சம் வருது, யாராவது இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, பூட்டி பூட்டி வைக்கிறோம், பத்திரமா இருக்கும், வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா வாசலை பூட்டி கதவுல பூட்டு தொங்கினாலே திருடனுக்கு சரி இங்கே ஆள் இல்லை அப்படின்னு ஒரு வாரம் நோட்டம் விட்டு கரெக்டாக பார்த்து நம்ம வர்றதுக்குள்ளே உள்ளே புகுந்து காரியத்தை முடிச்சிடுறோம். எப்படி நமக்கு பயங்கள் நிறைய இருக்குது வாழ்க்கையில். மிடிமையும் அச்சமும். பணம் இல்லாதவனுக்கு தரித்திரம் வறுமை இருக்கிறது, பணம் இருக்கிறவனுக்கு அச்சம் இருக்கிறது. இது என்ன செய்கிறதா, மேவி நல்லா ஏறி என் தலையில் உட்காந்துருச்சான். மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன. குடிமை புகுந்தன அங்கேயே குடியிருக்க வந்துருச்சு, போக மாட்டேங்குது. வாடகைக்கு உட்காந்துட்டு கிளம்ப மாட்டேங்கிறான். சொந்தக்காரன் எனக்கு வேணும், இடம் வேணும், நீ காலி பண்ணி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இப்போ சட்டங்கள்லாம் வேறு அவங்களுக்கு தானே சாதகமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த வறுமை தரித்திரமும் அதிருப்தியும் அச்சமும் மனதில் உட்கார்ந்து கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதனால் என்னால் அதை போக்க முடியல, தாயே என் கண்ணம்மா நீ கொன்று அவை போக்கு, அவற்றை அழித்து என் மனதிலிருந்து விரட்டி விடம்மா அப்படின்னு கேட்குறார். அப்புறம் இப்போது இந்த பக்தன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பக்குவம் அதிகரிக்கிற மாதிரி காட்டுகின்றார். தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்து இங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன். இப்போது பக்குவப்பட்ட இந்த ஆத்மா இவன் சரணாகதி எதற்கு பண்ணுகிறான், நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன், எனக்கு மன நிறைவு வேணும். சரி, எப்போ கிடைக்கும் அந்த நிறைவு, நின் செயல் செய்து. ஒரு காரியம் செய்யும் பொழுது நான் செஞ்சேன் அப்படின்னு தற்பெருமை பாராட்டுற இயல்பு நமக்கு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா பகவான் எல்லாத்தையும் ஏற்கனவே
இது அவருக்கு வந்து விடை தெரிந்த கணக்கு. நமக்கு வாழ்க்கைங்கிறது புதிர், அவருக்கோ எல்லாம் தெரியும். அவரெல்லாம் முடிச்சு வச்சுட்டார். கண்ணன் கீதையில் அர்ஜுனன்ட்ட 11வது அத்தியாயத்தில் சொல்கிற, இந்த பார், நீ இவர்களெல்லாம் நான் எப்படி அம்பால் அடித்து கொல்லுவேன், எப்படி கொல்லுவேன்னு நீ கலங்குகிறாயே, இவர்களெல்லாம் பீஷ்மரும் துரோணரும் கர்ணனும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டிருக்கின்றனர். எனவே இடக்கையாலும் அம்பு எய்யவல்ல வீரா, நீ என் நிமித்த மாத்திரம் இருந்து இவர்களை கொல்வாயாக அப்படிங்கிற. நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சின். நாம் எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லித்தர மாதிரி சரணாகதி பண்ணுகிற நம் செயல் எப்படி இருக்கணும்னு கிருஷ்ணர் நமக்கு சொல்லித்தரார். அதுதான் நிமித்த மாத்திரம் பவ, நீ கருவியாக மாத்திரம் இரு. சரி, கருவியே இருந்தால் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், அப்படியே உட்காந்துருக்கிறதா அப்படின்னா இல்லை. சவ்யசாட்சின், அர்ஜுனன் எப்படி இருக்கிறான்? பயிற்சியினால் அவன் தன்னை திறமைசாலியாக ஆக்கி கொண்டிருக்கிறான். சவ்யசாட்சின் அப்படின்னா இடக்கையாலும் அம்பு எய்யவல்ல வீரன். பொதுவாக அந்த காலத்தில் வில் வித்தையில் என்ன பண்ணுவாங்களாம், இடக்கையால் வில்லை பிடித்து கொண்டு இந்த அம்பினுடைய ஒரு நுனியை நாணில் பொருத்தி அப்படியே இழுத்து விடுவான். அந்த அந்த வில்லினுடைய வளைந்த அந்த மரப்பகுதியை இடது கையில் பிடிச்சிருக்கான், நாணையும் அம்பையும் சேர்த்து வலக்கை பிடித்திருக்கிறது. அதை அப்படி இழுத்து விடுறான். அந்த இழுத்து விட்டதுக்கு எங்கே இலக்கு இருக்கோ அதுக்கேற்ப அவ்வளோ தூரம் வலி கொடுத்து அதை இழுத்து விடுறான். அந்த இழுத்து விடுவது வலக்கை, அதுதான் மெயின். இப்போது ஒரு அவசரமாக இந்த பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கிற எதிரி அடிக்கிறதுக்கு அப்படி இடிப்பானா, வலது கையால் இழுத்து அடிப்பானா. அதே இந்த பக்கம் ஒரு எதிரி இருக்கான்னு சொன்னால் டக்குன்னு ரொம்ப வேகமாக வெரி குவிக்லி அந்த வில்லை வலது கைக்கு மாற்றிக்கொண்டு அந்த மரப்பகுதியை வலது கையால் பிடித்து கொண்டு அம்பையும் நாணையும் இடது கையால் பிடிச்சி இழுத்து விடுவானா. நமக்கு வந்து வலது கையாலேயே வேலை செஞ்சு பழகிட்டோன்னா இடது கையில் சரியாக வராது. பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இடது கையால் வழக்கமாக எடுத்து படிக்க சரியாக வராது. எழுதும்போது இடது கையால் எழுதினா சரியாக வராது. அர்ஜுனனுக்கு 2 கையும் நல்லா வேலை செய்யுமா, 2 கைகளும் அவனுக்கு வேலை செய்யுமா. டெக்ஸ்ட்ரஸ், அப்படி திறமையோடு இருப்பான். 2 கைகளால் அவனுக்கு வேலை செய்ய முடியுமா. வலக்கை மாதிரியே இடக்கையும் நல்லா செய்யுமா. அப்படிப்பட்ட திறமையை அவன் வளர்த்து கொண்டிருக்கிறான். அதனால் அவன் சோப்லாங்கி இல்லை, பயந்து செய்ய மாட்டேன்னு சொல்லலை, போரிட முடியலன்னு சொல்லலை. அப்படி நீ திறமைசாலியாக இருந்தாலும் அந்த திறமைகள் உன்னுள் வளர்ப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து உன்னை ஆக்கியது நான் தான். அதனால் நீ எனக்கு சரணடைந்து நான் சொல்கிறது செய்யி அப்படிங்கிறார். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சின். அப்போ நாம் என்ன நினைக்கணும், நான் இறைவன் கையில் கருவி அப்படின்னு என்கிற மனப்பான்மை நாம் வளர்த்து கொள்ளணும். அதே சமயம் இறைவன் கையில் கருவியாக இருக்கிற நான் ஏப்பசாப்பையா ஒன்றும் செய்ய முடியாதவளாக இருக்கக்கூடாது. அவரவர் தேர்ந்தெடுத்திருக்கிற துறையில் எவ்வளவு அதிகம் நல்லா செய்ய முடியுமோ அப்படி செய்யணும். சமைக்கிறோம்னாலும் அது நீட்டாக இருக்கணும், நல்ல சுவையாக இருக்கணும், போதுமான அளவு இருக்கணும். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும். அந்தந்த துறைக்கு ஒரு திறமை இருக்குல்ல, அந்த திறமையை நாம் வளர்த்து கொள்ளணும். அப்போ தான் நாம் கடவுளுக்கு சரியான கருவியாக இருப்போம். அறகுறையாக இருந்தாலும் அவர் அந்த கருவி வச்சு வேலையை வாங்கிக்கிறாரு. என்ன, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அதுக்காக நம்ம புல்லாகவே இருந்துடுறதா? நாம் நல்ல ஆயுதம் ஆக வேண்டாமா? அதனால சவ்யசாட்சின், இடக்கையாலும் அம்பு எய்யவல்ல வீரா, என்ன நிமித்த மாத்திரம் பவ, நீ என் கையில் கருவியாக மாத்திரம் இருப்பாயாக அப்படின்னு கடவுள் சரணாகதி பண்ணுகிற ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறார். செயல்களை பொறுத்தளவில் சரணாகதன் பிரபன்னன் எப்படி இருக்கணும், நான் இறைவன் கை கருவி என்று பணிந்து நினைக்கணும். அதை தான் சொல்ல. அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும், நான் செய்கிறேன் நினச்சா என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ நம்முடைய திறமைங்கிறது ஜீவர்களை பொறுத்தளவில் சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையவர்கள் நாம்.
நம்முடைய அறிவு எல்லைக்கு உட்பட்டது, நம்முடைய ஆற்றல் அதுவும் நிச்சயமாக எல்லைக்கு உட்பட்டது. அப்படிங்கும்போது செயல்களில் தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு மேலே நம்முடைய ஆணவங்கிறது அறியாமை மயமாக இருக்குது. அதனால நமக்கு அறியாமை இருக்குது, ஆற்றல் குறைய இருக்குது. அப்போ நம்ம எப்படி காரியத்தை செய்வோம்? குறைகளோடு தான் செய்வோம். அப்படி குறைகள் வரும்போது மனசுக்கு வருத்தம், இப்படி செஞ்சுட்டேனே, அதை செஞ்சுருக்கக்கூடாதோ, கோட்டை விட்டேனே, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு முடிச்சப்பறம் நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். இந்த கில்ட் ஃபீலிங் வரும். அப்படி செஞ்சுருக்கணும், இப்படி செஞ்சுருக்கணும்னு வரும். அதை யாராவது சொல்லி காமிச்சா அவங்க மேலே கோவம் வரும். சொல்லலைனாலும் நமக்கு மனசு போட்டு அடிச்சுக்கும், இப்படி பண்ணிட்டேனே. அதான் சொல்கிறேன், தன் செயல் எண்ணி தவிப்பது. தவிக்கிறேன், மனசு அப்படியே நிம்மதி இல்லாமல் அலைப்பாயுது. தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்து இங்கு நின் செயல் செய்து. இது உன் காரியமப்பா, நீ ஏற்கனவே இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு வச்சுட்டேயோ அது உனக்கே தெரியும். எனக்கு மனசு அமைதியாக இருந்தா உன் அருளை நம்பி நான் அமைதிப்படுத்தி கொண்டேன்னு சொன்ன என்னாலும் நல்லா செய்ய முடியும். நீ என்னை வச்சு நீ நல்லா செய்ப்பான்னு சொல்லிட்டு நின் செயல் செய்து, அப்பத்தான் மனசுக்கு என்ன வரும்? நிறைவு, மன நிறைவு உண்டாகும். நான் இறைவன் கையில் கருவி, அவன் இந்த கருவியை கொண்டு தன் காரியத்தை சிறப்பாக முடித்து கொள்ளுவான் என்கிற எண்ணம் நமக்கு கொடுக்கிற அமைதி தான் நிறைவு. நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன். இப்போ நான் எதுக்காக உன்னை சரணடைகிறேன்? நான் செய்கிறேங்கிற இந்த அகங்காரம் மமக்காரம் என்னை விட்டு போகணும். உன்னுடைய கை கருவினான் உன் திருவருளால் இச்செயலை நன்கு செய்து முடிப்பேன் என்கிற உறுதியோடு நான் நிறைவோடு நிறை உணர்வோடு அச்சமின்றி நிம்மதியாக செயல்படணும். அது 3வது கண்ணிலே சொன்னது. அப்புறம் பாருங்கள், இப்படி வாழ்க்கையில் சரி, இப்போ ஒரு பக்தன் சரணாகதி அடைஞ்சான்னு சொன்ன எப்பெல்லாம் சரணாகதி அடையணும்? ஒரு தடவை சரணாகதி அடைஞ்சிட்டா முடிஞ்சு போச்சா கதை அப்படின்னா, இறைவனுக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்தவன் இனிமேல் வேற ஒருத்தட்ட திரும்ப போகக்கூடாது, போக மாட்டான். ஆனாலும் அறியாமை மிச்சம் சொச்சம் இருந்து வாழ்க்கை சூழல்களில் அதை மறந்து நான் செங்கிறேங்கிற எண்ணம் வந்துட்டால் அடி விழும். அதனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் என்ன செய்யணும்? இது இறைவன் திருவருள், இது இறைவன் திருவருள், திருவருளால் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லணும். சுவாமி சித்பானந்த மகாராஜ் அவருடைய செயல்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பக்தர்கள்லாம் அவர் முன்னாடியே பாராட்டுவாங்க. அப்போ சுவாமி சொல்லக்கூடிய பேசாமல் இருப்பாங்க, எல்லாம் திருவருள் அப்படின்ட்டுருவாங்க. அவர் 10 நிமிஷம் சொல்லிப்பார், ரொம்ப அருமையாக இருக்குது சாமி, இப்படி இருக்குது சாமி, அப்படி இருக்குது சாமின்னு சொல்லுவாங்க. சாமி எப்படி சொல்லுவாங்க? எல்லாம் திருவருள், திருவருள் தான் அப்படி நல்லா செஞ்சுருக்கு, நான் இல்லை அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. அந்த திறமையான அவர்கிட்ட தான் இருக்குது, அந்த திறமையை கொடுத்துருக்கிறார் கடவுள். அதனால நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் இப்படி மனது அகங்காரத்தை விடுத்து அன்பு அறிவு ஆற்றல் அனைத்தையும் ஆண்டவன் திருவடியில் சமர்ப்பித்து அவன் கையில் கருவியாக வாழ்க்கையில் செயல்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய அந்த பக்குவமானது அமைதியே அவனுக்கு கொடுக்கிறது, ஆனந்தத்தை, நிறை உணர்வை கொடுக்கிறது. அதனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவன் சரணாகதி பண்ணினா அன்னைக்கு பண்ணினா அதோடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே நான் செஞ்சேங்கிற கிளைம் பண்ணவே கூடாது. அதுதான் சரணாகதி பண்ணினதுக்கு அடையாளம். அந்த எண்ணம் தலை தூக்கிடுச்சுன்னா திரும்ப கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை பண்ணி, இல்லைப்பா நீ தான் எல்லாம், எனக்கு இந்த அகங்காரத்தால் எடுக்க வேண்டாம், நீ என்னை காப்பாற்றுன்னு திரும்ப பிரார்த்தனை பண்ணணும். அப்படி திரும்ப திரும்ப பிரார்த்தனை பண்ணி சரணாகதி மனப்பான்மையை உறுதிப்படுத்தி கொண்டவனுக்கு என்ன ஆயிடும்? துன்பம் இனி இல்லை, சோர்வில்லை, தோற்பு இல்லை. வாழ்க்கையில் இதுக்கு தானே நம்ம பயப்படுறோம். துன்பம் வருதே அப்படின்னு நினச்சாலே அது ஒரு துன்பம் ஆகிடுது. துன்பத்தை எதிர்பார்த்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம், சோர்வடைந்து விடுகின்றோம். ஐயோ இப்படி இருக்கே, அப்போ நான் எப்படித்தான் இதுலேருந்து மீண்டு வருது அப்படின்னு மனசு உற்சாகம் இழந்து உட்கார்ந்து விடுகிறது. சோர்வு, தோல்வி, தோற்பு அப்படிங்கிற தோல்வியை வாழ்க்கையில் சந்திக்கிறோம். நம்ம வெற்றியை விரும்புகிறோம், ஆனால் தோல்வி வருகிறது. துன்பம், சோர்வு, தோல்வி இதெல்லாம் கண்டு மனது வேதனை உறுகிறது. ஆனால் இறைவன் கையில் கருவியாக அவனை சரணடைந்து நம்பி இருக்கிறவனுக்கு எதுவுமே அப்படி இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவன் செய்த செயலும் சுவாமிஜி ஒரு தடவை சத்சங்கத்தில் சொன்னாங்க, சரணாகதி பண்ணினால் எல்லா காரியமும் ஜெயிக்கத்தான் வேணும்னு அவசியம் இல்லைன்னாங்க. சரணாகதி பண்ணினவனுக்கும்
தோல்வி வரலாம். ஆனால் அப்போ அவன் என்ன நினைப்பான், சரி ஏதோ ஒரு பாடம் நமக்கு புகட்டுகிறார் பகவான் அப்படின்னு சொல்லி அந்த சூழலில் இதில் ஏன் தப்பு என்ன, நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிப்பான். அப்படி என் பேரில் தப்பே இல்லை, ஆனாலும் இது தோல்வியாக இருக்குன்னா சரி அப்போ இது இறைவன் திருவுள்ளம்னு அமைதியாக இருப்பான். அப்பவும் அவனுக்கு வருத்தம் கிடையாது. அப்போ தோல்வி இல்லாமல் போயிடுச்சு. தோல்வின்னு புறத்தில் தெரிஞ்சாலும் உள்ளத்தில் அது அவனை பாதிக்கலை. அதனால் சரணாகதி பண்ணினவனுக்கு துன்பம் இல்லை. துன்பம் தரக்கூடிய சூழலிலும் மனதில் வலிமை இருக்கும். அவன் தாங்கி கொண்டு சகித்து கொண்டு அதை விழுங்கிடுவான். துன்பத்துக்கு துன்பம் உண்டாக்கி விடுவான். சோர்வு அடைய மாட்டான். தன்னை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வான். இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை திண்ணமதாய் இசைத்து கொண்டுன்னு பாரதியாரே வேறொரு இடத்துல சொல்கிறார். அந்த மாதிரி தினந்தோறும் சூரியன் உதித்து என்ன கால வேளையில் அது ஒரு புதுமையை கொடுக்குற மாதிரி அன்றன்றைக்கு இறைவன் திருவுருளால் இன்றைக்கு எல்லாம் நல்லதாக நடக்கட்டும்னு சொல்லி ஒரு உற்சாகத்தோடு தான் அவன் வாழ்க்கையை சந்திக்கிறான் சரணாகதி பண்ணின பக்தன். அதனால் அவனுக்கு சோர்வு இல்லை. அவன் என்ன நடந்தாலும் அது இறைவன் திருவுள்ளம் என்று ஏற்றுக்கொண்டு விடுவதாலே தோல்வி என்பதும் அவனுக்கு கிடையாது. அப்போ அவன் என்ன செய்கிறான், அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட. பாருங்களேன், துன்பம் சோர்வு தோல்விங்கிற எதிர்மறைகள் இல்லை. அப்புறம் உடன்பாட்டு சிறப்புகள் என்னென்ன இருக்குது, அன்பு நெறியில் அன்போடு அவன் சில பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு மனசில் ஒரு கசப்பு தங்கி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த உலகத்தில் நல்லவனாக இருந்தால் அதெல்லாம் காரியத்துக்கே ஆகாது, பிரயோஜனமே இல்லை, நல்லவனெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்துடுது. அப்படி இருக்க மாட்டாங்க. இறைவனை நம்புகிறவர்கள் அவர்கள் மனசில் அந்த ஒரு வேதனை வராது. அது அன்போடு இந்த உலகை நினைக்கும் நாடம். அன்பு நெறியில் என்ன செய்வார்கள், அவர்களிடமிருந்து தவறு வராது. காரியம் வெற்றியாக முடியுதோ முடியலையோ தவறாக எதுவும் செய்ய மாட்டாங்க, அதர்மத்தை செய்ய மாட்டாங்க. அதனால் அறங்கள் வளர்த்திட, நற்செயல்கள், உலகுக்கு உதவும் நற்செயல்கள். அறங்கள் சொன்ன தர்மத்தின்பால் பட்டவை, அறநெறியின்பால் பட்டவை, உலகுக்கு உதவக்கூடியவை, அதுதான் அறங்கள். அதனால் அவர்கள் உள்ளத்தில் அன்பு இருக்குது. சரணாகதி பண்ணின பக்தர்கள் உள்ளத்தில் உலகத்தின் மீது கோபமோ வெறுப்போ ஏமாற்றமோ இல்லை, அன்பு தான் இருக்குது. எல்லார்ட்டையும் கொடுக்கறதுக்கு அவர்கள்ட்ட அன்பு தான் இருக்கிறதுனால அந்த அன்போடு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அறத்தை வளர்க்கிறார்கள். அவர்கள் செயலெல்லாம் யஜ்ஞமயமாக உலகுக்கு நலன் செய்வதாக அமைந்து விடுகின்றது. அதனால் அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட இப்படிலாம் நான் இருக்கணும், அதுக்கு நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். இறைவனை சரணடைகிறவர்களுக்கு தான் இதெல்லாம் சாத்தியம். இறுதி அழகாக ஒன்று வச்சுட்டார், நல்லது தீயது நாமறியோம் அந்நாய். இந்த உலகத்தில் சாதாரணமாக நமக்கு வாழ்க்கையை துவக்கும் போது நல்லதை செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது, நல்லவங்களோட பழகு, துஷ்டரை கண்டால் தூர விலக ஒதுங்கிடு, இப்படிலாம் நம்ம சொல்லித்தரோம். ஆனால் முன்னேறி வரும்போது வாழ்க்கையில் ஆழ்ந்து சிந்திக்கிறவர்கள் ஒரு செயல் 100க்கு 100 நல்லதும் இல்லை, ஒரு செயல் 100க்கு 100 கெட்டதும் இல்லை. எது கெட்டது எதை நல்லதுன்னு சொல்கிறது, கெட்டதுன்னு நாம் நினைக்கிறதுல ஏதோ ஒரு நல்லது புகுந்துருக்கு, நல்லதுன்னு நாம் நினைக்கிறது ஏதோ ஒரு கெட்டது கலந்துருக்கு. அப்போ கேடு இல்லாத நலன் இல்லை, நலன் இல்லாத கேடு இல்லை. நிறைய நலன் இருந்தால் அந்த விகிதாச்சாரம் கூட இருந்தால் அதை நல்லதுன்னு சொல்கிறோம். கேடு அதிகம் இருந்தால் அதனுடைய விகிதாச்சாரம் கூட இருந்தால் அது கெட்டதுன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில். அது கலந்தே தான் வச்சுருக்கார். ரோஜா செடி இருக்குது, பூ அழகாக இருக்கேன்னு பறிக்க போகிறோம், கவனிக்காமல் கையை வச்சுட்டா முள்ளு குத்திடும். அப்படி எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. நல்லது கெட்டதெல்லாம் இந்த உலகத்தில் கலந்து இருக்கிறதுனால நல்லது தீயது நாம் அறியோமன்னாய். சரி, அப்போ என்ன செய்யணும், என்னால் முடியாது, நீ இந்த கருவியாகிய என் மூலம் நிகழும் செயல்கள் நல்லதாகவே இருக்கும்படி என்னை அருளம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நல்லது நாட்டுக தீயவை ஓட்டுக, என் உள்ளத்திலிருந்து தீய எண்ணங்களையெல்லாம் நீ விலக்கி விடுவாயாக. ஏன்னா நம்முடைய முயற்சியினால் மட்டும் நம்மால் நல்லவனாக இருக்க முடியாது. இந்த உலகம் ஒரு புரட்டி எடுத்துடும். அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். பகவானுடைய பாதங்களை சரணாரவிந்தங்களை பிடித்து கொண்டு என்னை நீ நல்லவனாக வைத்திரு, என்னிடத்து நலனை நிலை பெறச் செய். ஏன்னா
நலன் கேடு என்று உலகம் காட்டுகிறதே, அந்த இருமைகளுக்கு அப்பாற்பட்ட பெருநலனாக இருப்பவர் இறைவன். அந்த பெருநலனாகிய இறைவனை பிடித்து கொண்டு, அப்பா நீதான் எனக்கு வேணும் என்று நாம் பிரார்த்திக்கும் போது என்னாகிறது? நல்லது நாட்டுக, தீயது ஓட்டுக. அவனே எனக்கு வேணும், இறைவா நீயே எனக்கு வேணும்னு சொல்லிட்டோம்னா நல்லது வந்துடும். நம் மூலம் நிகழ்வதெல்லாம் நலனே செய்வதாக இருக்கும். அதனால் நாம் கூட இது நல்லது கெட்டதுங்கிற ஆராய்ச்சியை நம்ம பண்ண வேண்டாம். பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார்னு சொல்லி பொறுப்பில்லாமல் இருப்பதை சொல்லலைங்க அவர். மனம் அவ்வளவு உயர்ந்ததாக, சுயநலம் இல்லாததாக, மேலோட்டமாக கேடு என்று தெரிவதை அல்லது கெட்டவர்கள் என்று தோன்றுகிறவர்களை புறக்கணிக்காமல், மேலோட்டமாக நல்லது இருக்கிறது என்று நம்பி ஏமாந்து விடாமல், எல்லாத்துலேயும் எது இருந்தாலும் இறைவன் உள்ளே இருக்கிறார், நலன் கேடுகளுக்கு அப்பால் இருக்கிற பெருநலனாக அவர் இருக்கிறாருங்கிற எண்ணம் உள்ளத்தில் உறுதிப்பட்டு வருகிறது. அதைத்தான் கடைசியில் சொல்கிறார். நலன் கேடு இரண்டுக்கும் அப்பாற்பட்ட பெருநலன் இறைவன். அந்த ஒரு உறுதியான நம்பிக்கையை கடைசி பாடலில் வைக்கிறார். நல்லது தீயது நாம் அறியோம் அன்னாய், நல்லது நாட்டுக தீயது ஓட்டுக, அதன் பொருட்டு நின்னை சரண் அடைந்தேன் என்று சொல்லி ரொம்ப ஒரு அருமையான பாடல். இந்த கண்ணன் பாட்டு முழுமைக்கும் ஒரு முத்தாய்ப்பாக இந்த கடைசி பாட்டை சரணாகதி பண்ணக்கூடிய தன்மையை காமிச்சிட்டார். ஏன்னா எல்லா விதமான பாவங்களையும் இந்த 22 பாடல்களிலையும் காமிக்கிறார். அதில் நிறைய நாயக்கன் நாயக்கி பாவ பாடல்கள் வருது. முடிக்கும் பொழுது ஒரு முத்தாய்ப்பாக ஒரு கிரீட்டத்தில் ஒரு பெரிய கல் இருக்கும், நடுவில் நிறைய கற்கள்லாம் அழகாக இருக்கும், அதில் ஒரு பெரிய கல் அப்படி பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த பாடல்கள் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான முத்தாய்ப்பாக இந்த கடைசி பாடலில் சரணாகதி தத்துவத்தை சொல்லுகிறபடி அழகாக வச்சிருக்கிறார். பாரதியார் என்ன நாம் புரிஞ்சுக்கணும், ஒரு சாதாரண கவிஞர் அல்ல, தேசிய கவிஞர் மட்டுமல்ல. நம்முடைய அவர் சொல்கிறார், நான் சித்தர்கள் வழி வந்தவன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லேருந்து ஆரம்பித்து நம்முடைய கவிஞர்கள் எல்லாம் வெறும் புலவர்களாக இல்லாமல் பக்தர்களாகவே இருந்து பாடியிருக்கிறார்களோ அந்த வரிசையில் வச்சு எண்ணத்தக்கவர் ரிஷி போன்றவர். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இணையற்ற கவிஞர், எல்லா காலத்திற்குமான இணையற்ற கவிஞர். அது ஒவ்வொரு பாடலும் அதுக்கு சான்று. அதுக்கு ரொம்ப சிறப்பானது இந்த கண்ணன் பாட்டு. அதில் மகுடம் போன்று விளங்குகின்ற இந்த 23வது பாடல் சரணாகதி தத்துவத்தை அழகாக உணர்த்துகின்ற பாடல். அதை ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்து நல்ல விளக்கம் சொன்னாங்க ரமணி. நாமளும் மேற்கொண்டு அதை பற்றி இன்னும் சில கூடுதல் விஷயங்களும் தெரிந்து கொண்டு சிந்தித்தோம். இப்படி நம்முடைய பெரியவர்கள் மகான்கள் காட்டிய பாதையிலே சரணாகதி தத்துவத்தை பாரதியார் இந்த பாடலில் உணர்த்துகிறபடி நாம் செய்தோம். ரமணி சொன்னபடி இதை நம்முடைய தினசரி பிரார்த்தனையாக வச்சுக்கலாம். அது நமக்கு அந்த பக்குவத்தை கொடுக்கும். பக்தியோடு சேர்ந்து பக்குவமும் வரும்போது தானே நல்லா இருக்கும். அதை நமக்கு இது தரும். இந்த பாடலில் அவ்வளவு இருக்குது, ஆன்மீக பொக்கிஷமாக இருக்குது இந்த பாடல். அதனால் நாம் இதே நம்முடைய பிரார்த்தனையாக ஆக்கி கொண்டு நம்முடைய இஷ்ட தெய்வத்திடம், நம்முடைய குல தெய்வத்திடம், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது குடும்பம் முழுசுக்கும் வழிபடுறோம். அதை அந்த வழிபாடு செய்யக்கூடிய எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும். அப்படி நாம் எல்லாரும் பாரதியாருடைய அவருடைய வாசகர்கள் அப்படிங்கிற முறையில் நாம் கண்ணம்மா எனது குலதெய்வம் என்று சொல்லி இறைவனை இதை சொல்லி இந்த பாட்டை சொல்லி வணங்கும்போது நிச்சயமாக அது நமக்கு சரணாகதியை உள்ளத்திலே, அந்த சரணாகதி மனப்பான்மையை நமக்கு உண்டாக்கிவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய்.